ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் உல்லன் யூஸ் பண்ணி எப்படி பேர்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்காக இந்த உல்லனில் ஒரு 30 சென்டிமீட்டர் அளவில் இந்த மாதிரி ஒரு 40 லைன்ஸ் எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு டைம் எடுத்துருக்கோம் இல்லையா, இப்போ திரும்ப இது வந்து 2 டைம்ஸ், இது இப்போ திரும்ப 3 4 ஓகேவா. இந்த மாதிரி மொத்தம் 40 டைம்ஸ் எடுத்துக்க போகிறோம், 40 லைன்ஸ் எடுத்துக்க போகிறோம். இப்போ 40 டைம்ஸ் எடுத்ததுக்கப்புறமா கட் பண்ணிடலாம். இப்போ இங்கே ஃபோல்ட் ஆகிருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதே மாதிரி இந்த பக்கமும் கட் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு சின்ன பீஸ் ஆஃப் த்ரெட் எடுத்துக்கலாம். இதை கரெக்டாக இதோட சென்டரில் வச்சு டை பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக டை பண்ணிக்கலாம். ஒரு 2 இல்லைனா 3 டைம்ஸ் நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி இன்னும் 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் செஞ்சு வச்சுக்க போகிறோம். இப்போ இதில் ஒன்று வந்து இப்படியே வேர்ட்டிக்கலாக இருக்கட்டும். இப்போ இன்னொன்று எடுத்து இதோட சென்டரில் இப்படி ஹரிசாண்டலாக ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதே மாதிரி இதையும் ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போ திரும்ப த்ரெட் எடுத்து இங்கே டை பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரியே இந்த சைடும் டைப் பண்ணிடலாம். இப்போ இன்னொன்று செஞ்சு வச்சோம் இல்லையா, அதை இந்த இடத்துல வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். டிஷ்யூ பேப்பர் இல்லை எனி கைண்ட் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கலாம். அதை ஜஸ்ட் இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பேப்பர் பால் மாதிரி பண்ணிட்டு அதை இந்த இடத்துல வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சேர்த்து பிடிச்சிட்டு இப்போ இங்கே சைடில் இருக்க இந்த ரெட் கலர் த்ரெட்டையும் அப்படியே இது கூட சேர்த்து இப்படி வச்சுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு திரும்ப ஒரு த்ரெட் எடுத்து இதையும் நல்லா டைட்டாக டை பண்ணிடலாம். இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை அப்படியே சேர்த்து வைக்கிறதால வச்சிடலாம், இல்லைன்னா அந்த எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணி கூட எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் கர்வ் மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். அப்போதான் ஒரு ஃபெதர் லுக் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 2 பிளாக் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன் ஐஸ் மாதிரி வைக்கிறதுக்காக. இதை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு குட்டி பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிடலாம்.
இப்போ இங்கே ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி எப்படி பேஸ்ட் பண்ணிடலாம். நம்மளுடைய பேர்டுடைய பீக் மாதிரி ரெடி ஆகிடும். இதை இன்னும் கொஞ்சம் நல்லா நான் ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன். ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பேர்ட் ரெடி. ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பேர்ட் செய்கிறதுக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம இந்த 40 டைம்ஸ் எடுத்தோம் இல்லையா உல்லன் லைன்ஸ், அதை வந்து 60 டைம்ஸாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த டிஷ்யூ பேப்பரையும் கொஞ்சம் பெரிய ரோலாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பால் மாதிரி பண்ணி வைக்கலாம். அப்போ நம்மளுக்கு பேர்ட் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.